நவக்கிரகம் என்பதே சூரிய சந்திர செவ்வாய், சூரிய சந்திர செவ்வாய், புதன் குரு சுக்கிரன், சனி ராகு கேது, இந்த 9 வகையான விஷயங்களை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய பிணி பீடைகள் நீங்கும். இதற்குத்தான் நவக்கிரக வழிபாடு. இப்போ ஒரு வீடு கட்டுறோம், அஸ்திவாரம் போடணும். ஒரு நிலத்தை சிறப்பாக வளர்க்கணும், என்ன பண்ணுறது? அதற்கு கிணறு தோண்டணும். பூமிக்கு கீழே செய்யக்கூடிய பணிகளுக்கு உகந்த நாள் கீழ்நோக்கு நாள். இன்னும் சொல்லப்போனால் தானியங்கள் பயிரிடுவது கீழ்நோக்கு நாள். பொதுவாக இந்த ஆனந்த ஆரம்பத்தில் ஞானிகளுடைய வரலாறு, ராமாயணம், பெரிய புராணம், பாரதம், பகவத்கீதை, இப்படி நல்ல நல்ல செய்திகளை சிந்தித்து வருகின்றோம். ஒரு காலத்தில் ராமாயணம், பாரதம், பகவத்கீதை கேட்பதற்கு பெரும் கூட்டமாக வரும். ஆனால் இன்றைக்கு கையடக்க தொலைபேசி வந்தோடு கணினி வழியாக செய்திகளை பார்க்க தொடங்கியவர்கள், மணியடித்து வழிபட வேண்டியவர்கள் மணிக்கணக்காக கணினியில் உட்கார்ந்து .com-இல் இறைவனை வழிபடக்கூடிய அறிவியல் யுகம். எனவே உங்களுக்கு சுருங்க சொல்லி விருங்க வைக்கும் விதமாக, கேள்வி பதிலாக அடுத்த தலைமுறைக்கு ஆன்மீகத்தை கொண்டு செல்லும் விதமாக அவ்வப்போது இந்த அருள் நேரத்தில் கேள்வி பதிலாக ஆன்மீகத்தை சிந்திக்கின்றோம். அந்த வகையிலே ஒருவர் கேட்டிருக்கிறார், இது எங்களுக்கு ரொம்ப பயனுடையதாக இருக்கிறது. நவக்கிரகம் என்றால் என்ன, அதை வழிபட்டால் என்ன பயன்? நான் ஆரம்பத்திலே சொல்கின்றேன், அடியேன் ஜோதிடர் அல்ல. நம்முடைய சான்றோர்கள், முன்னோர்கள், ஞான குருமார்களுடைய புத்தகங்களை சாறுபிடிந்து அவற்றினுடைய ஆன்மீக கருத்துக்களை பரப்புவதுதான் இந்த நிகழ்வின் நோக்கம். நவக்கிரகம் என்பதே சூரிய சந்திர செவ்வாய், சூரிய சந்திர செவ்வாய், புதன் குரு சுக்கிரன், சனி ராகு கேது, இந்த 9 வகையான விஷயங்களை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய பிணி பீடைகள் நீங்கும். இதற்குத்தான் நவக்கிரக வழிபாடு. சில பேர் கேட்குறாங்க, சார் டெய்லி காலண்டர் அப்படி பிக்கிறோம், தேதி மாற்றுறோம், அதுவும் இன்னும் 1 மாதத்துக்கு காலண்டருக்கு ரொம்ப வேல்யூ, அதில் மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள்னு போட்டிருக்காங்களே, அப்படின்னா என்ன சார், மேலே நோக்கி பார்க்கணும் கீழே நோக்கி நடக்கணுமான்னு கிண்டலாக ஒரு குழந்தை கேட்குறான். அதற்கு நம்முடைய சூரிய கணபாடிகள்ங்கிறவர் இவ்வளோ பெரிய புத்தகம் எழுதியிருக்கார். மேல் நோக்கு நாள் என்பது நம்முடைய இல்லம், வாழக்கூடிய, வசிக்கக்கூடிய வியாபார தலங்களில், நிர்வாகங்களில் மேல்தரை கூரை இருக்குல்ல, அது போன்ற வேலைகளை செய்வதற்கு உகந்த தினம். அது என்ன கீழ்நோக்கு நாள்னா, இப்போ ஒரு வீடு கட்டுறோம், அஸ்திவாரம் போடணும். ஒரு நிலத்தை சிறப்பாக வளர்க்கணும், என்ன பண்ணுறது? அதற்கு கிணறு தோண்டணும். பூமிக்கு கீழே செய்யக்கூடிய பணிகளுக்கு உகந்த நாள் கீழ்நோக்கு நாள். இன்னும் சொல்லப்போனால் தானியங்கள் பயிரிடுவது கீழ்நோக்கு நாள். ஒவ்வொன்றுக்கும் நம்முடைய முன்னோர்கள் ஒரு காரிய காரணத்தை, சம்பிரதாயத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து தெரிந்து கொள்வது தான் இந்த நிகழ்வின் குணம். அர்ச்சனை பண்ணுறோம், தேங்காய் வீட்டுக்கு வந்துடுது, பழம் வீட்டுக்கு வந்துடுது, வெத்தலைப்பாக்கு கூட ஒரு செட்டு எடுத்துகிட்டு வந்துடுறோம். கற்பூரம் கரையுதே, அதோடைய தத்துவம் என்னன்னார்? ஒன்றுமே இல்லை, சாதாரண விஷயம். நான் அடிக்கடி சொல்வேன், ஆணவம் கண்மம் மாயை கரைந்து கற்பூரம் போல கரையணும்னு. உண்மையான விஷயம் என்னென்னா, கற்பூரம் எரிந்த பிறகு பாருங்கள், கரித்துகடாக மாறிடும், சாம்பலாக மாறிடும், அப்படியே கரைந்து காற்று மண்டலத்தோடு இணைந்துடும். அதுபோல் கோவிலுக்கு போகக்கூடிய நாம் பிறல் பொருட்கள் நம்மோடு வரும். நம்முடைய மனம் காற்றில் கரையக்கூடிய கற்பூரத்தை போல இறைவனோடு 2 கடந்து விட வேண்டும். இதுதான் ஐதீகம். இப்போ அடுத்த கேள்வி ஒருத்தர் கேட்குறாரு, முதல்ல கோவிலில் எத்தனை வகை பூஜை நடக்கிறது, எந்தெந்த காலம் நம்ம போய் சாமி கும்பிடணும்? நல்ல கேள்வி. நிறையா பேருக்கு தெரியாது. நான் காலைல போகிறேன், சாயந்தரம் போகிறேன், இல்லை ராத்திரி கதவு சாத்த போகிறேன். 6 வகை கால பூஜைகள் ஒவ்வொரு கோவிலும். இது தமிழ் சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும். உஷத் காலம் அப்படின்னு ஒன்று உண்டு. அதற்கு பிறகு கால சந்தின்னு ஒன்று உண்டு. உச்சிக்காலம் ஒரு 11-12 மணிக்கு நடக்கும். பல கோவில்களில் உச்சிக்காலம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அது மாதிரி மாலை நேரத்தில் சாயரட்ச பூஜை நடக்கும். அப்புறம் பிரதோஷ காலம். நிறைய பேர் நினைக்கிறாங்க மாதத்திற்கு வரக்கூடியது மட்டுமல்ல பிரதோஷம், ஒவ்வொரு நாளுமே 4 to 6 பிரதோஷ காலம். பிரதோஷ கால பூஜை பார்ப்பது கோடி புண்ணியம். அதற்கு பிறகு அர்த்தசாமம்னு உண்டு. சிவன் கோவில்லாம் பள்ளியறை பூஜை முடித்து அர்த்தசாமம் படிஞ்சு கையில் பால் நைவேத்தியம் கொடுப்பாங்க.
அது மாதிரி ஒரு புண்ணியம் வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் தெரிந்து கொள்ளணும். சரி, 6 கால பூஜை சுவாமி பேருக்கு எப்படி அர்ச்சனை பண்ணணும்னு ஒருத்தர் கேட்குறார். அதுக்கும் நம்முடைய பல்வேறு கணபாடிகள் எழுதிய புத்தகம் துணை கொண்டு சொல்கிறேன். திருக்கோவிலில் நிறைய பேருக்கு தெரியல. போனோன்னு நீங்கள் சுவாமி பேருக்கே பண்ணிவிடுங்கோ. அடக்கமாக இருக்கிறதா அர்த்தம் இல்லை. இறைவனால் படைக்கப்பட்ட மனிதனாகிய நம் பெயருக்கு தான் குலம், கோத்திரம், நட்சத்திரம் இதை சொல்லி அர்ச்சனை பண்ணணும். அதுதான் மரபு. இதை நம்முடைய சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார் ரொம்ப அற்புதமாக நமக்கு சொல்லி காட்டுறார். சுவாமி கோவிலில் போய் மனிதனுடைய பேரில் தான் நம்ம அர்ச்சனை செய்யணும். அடுத்து ஒன்று கேட்குறாங்க, இந்த வீட்டில் வாசலில் உள்ள நுழையும் போது இந்த நிலக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிலப்படி, அதில் மஞ்சள் தடவி குங்குமம் வைக்கிறாங்க. அது சரிதானா? சரி. தீய சக்திகள் அகலக்கூடிய ஒரு விஷயம். சார், வெள்ளி செவ்வாய் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. இது சாதாரண விஷயம். வீட்டில் விளக்கேற்றி சூடன் சாம்பிராணி போட்டால் மங்களம். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் கடையிலேருந்து உப்பு வாங்கிட்டு வரணும். ஏன்னா வெள்ளினாலே மகாலட்சுமியினுடைய ஸ்வரூபம். எல்லார் வீட்லேயும் உப்பு எப்படி தங்கி இருக்குமோ, எந்த கரிச்சட்டிலையும் பாருங்கள், அதுக்கு பேர் கரிச்சட்டின்னு பேர். அதுக்குள்ளே உப்பு இருக்கும். எடுக்க எடுக்க வர்றது போல் நம்ம வீட்டில் எல்லா விஷயம் வரும். கடைசியில் ஒரு குழந்தை போய் கேட்டிருக்கு, தச அவதாரம்னா என்ன அப்படின்னு. நிறைய பேருக்கு தச அவதாரம் அப்படின்னா அது என்னன்னு தெரியல. மச்ச கூர்ம வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம. எப்படி? மச்ச கூர்ம வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண. இதுதான் தச அவதாரம். இன்றைக்கி நவீனத்தில் கல்கியும் சேர்த்துக்கப்படுகிறது. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு ஆன்மீகத்தினுடைய ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்பதுதான் இந்த ஆனந்த ஆரம்பத்தின் தூண்டுகோள். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம்.